அனைவருக்கும் வணக்கம். கர்நாடக தமிழ் இதழாளர் நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதே எனக்கு ஒரு 20-25 நாள் முன்னாடி தான் தெரிய வந்தது. முந்தின வருடங்கள்ல இங்கு நடைபெற்ற விழாக்களை பற்றி எனக்கு தெரியும் வாய்ப்பு அமையவில்லை. ஆனால் அதை பற்றி கேள்விப்பட்ட போது உடனடியாக ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. என்ன காரணம்னா, என்னுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவத்தை சொல்லி தொடங்குறேன். நான் கோயம்புத்தூர்ல கல்லூரி படிப்பை முடித்த பிறகு எனக்கு வேலை கிடைத்தது ஹைதராபாத்ல. அதுதான் முதன்முறையாக நான் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிற ஒரு வாய்ப்பு. அதுவரை சும்மா சுற்றுலாவை போல கூட தமிழ்நாட்டை விட்டு வெளியே போனதில்லைன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு தடவை பெங்களூருக்கு இண்டஸ்ட்ரியல் விசிட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆனா அது ஒரு 6 மணி நேரம் 8 மணி நேரம். காலையில ஏதோ ஒரு தொழிற்சாலையை சுற்றி பார்த்துட்டு சாயந்தரம் போயிட்டோம். அதை தவிர நான் தமிழ்நாட்டுக்கு வெளியில போனதில்லை, தங்கினதில்லை அப்படி சொல்ல. அதனால நிறைய ஒரு மாதிரி ரொம்ப மனசுல குழப்பங்கள், புது இடம், நமக்கு மொழி தெரியாதே, அங்க இருக்கிறவங்க நம்மளை எப்படி வரவேற்பாங்க, என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கும், ஒருவேளை நமக்கு தமிழ்நாட்டிலேயே வேலை கிடைச்சிருந்தா இன்னும் சிறப்பா இருந்திருக்குமே அப்படிங்கிற மாதிரி நிறைய மனக்குழப்பங்களோட கேள்விகளோட தான் நான் ஹைதராபாத் நகருக்கு போனேன். அங்க முதல் நாள்லயே இதுவும் நம்ம ஊர் மாதிரி தான், ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது, நம்ம இங்க நல்லா தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சியை எனக்கு கொடுத்த விஷயங்கள் 2. இப்ப சொன்னா ரொம்ப அற்பமா கூட இருக்கும், ஆனாலும் சொல்றேன். ஏன்னா தொலைநோக்கில் பார்க்கும்போது அது ரொம்ப இந்த விழாவுக்கு ரொம்ப குறிப்பான ஒரு விஷயமா தோணுது. முதல் விஷயம், அங்க கிடைச்ச ஒரு இனிப்பு. அந்த ஊர் இனிப்பு, அதோட பேர் கூட எனக்கு தெரியாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அந்த ஊர் இனிப்பு அது சாப்பிட்டேன். நம்ம ஊர் இனிப்பு மாதிரி தான் இருந்தது, ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. அதுக்கப்புறம் அந்த இனிப்பை சாப்பிட்டுட்டு அந்த தெருவில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்த போது ஒரு கடை வாசல்ல எல்லா தமிழ் நாளிதழ்கள், எல்லா தமிழ் வார இதழ்கள், மாத இதழ்கள் அத்தனையும் வச்சிருந்தாங்க. தமிழ்நாட்டில இருந்து சில 100 கிலோமீட்டர் தள்ளி வந்தப்புறமும் என்னால உடனடியா நம்ம ஊரோட ஒரு இணைப்பை உண்டாக்கிக்க முடிஞ்சது. காரணம் சாப்பாடும் இதழ்களும். அந்த இதழ்களை வாங்கி ஒரு மாதிரி ஒரு ஆவேசத்தோட வாங்கினேன் அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆகுது ஊரை விட்டு ஆனாலும் அப்படி இப்ப நம்ம மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, வெளிநாடு போயிட்டு 24 மணி நேரம் கூட ஆயிருக்காது, ஏதாவது ஒரு ஹோட்டல்ல இட்லியை பார்த்துட்டு ஆஹா நம்ம ஊர் சாப்பாடு அப்படின்னு மகிழ்ந்த மாதிரி நம்ம ஊர் இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு படிக்கிற பழக்கம் உண்டுங்கிறதுனால அது எனக்கு ஒரு தனித்துவமான ஒரு விஷயமாக தோன்றியது. வாங்கினேன், படித்தேன், ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அன்னைக்கு பூரா அந்த தொலைவான அந்த உணர்வு அன்னைக்கு எனக்கு இல்லை. அந்த நாள் முழுக்க எல்லாம் சரியாதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை ஹைதராபாத் செகந்திராபாத்னு இரட்டை நகரங்கள், அது 2ம். நாங்க தங்கி இருந்தது ஹைதராபாத்ல. ஆனா செகந்திராபாத்ல தான் தமிழ் இதழ்கள்லாம் அதிகமா கிடைக்கும். அதனால அப்ப இருந்து ஆரம்பிச்சு அங்க தங்கி இருந்த 2.5 வருடங்களும் ஒவ்வொரு வாரமும் பைக் எடுத்துக்கிட்டு ஹைதராபாத்ல இருந்து செகந்திராபாத்துக்கு வந்துருவோம். புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு ஏதோ ஒரு படம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஹைதராபாத்துக்கு திரும்பி போவோம். இது கிட்டத்தட்ட ஒரு வார பழக்கமாகவே ஆக்கி கொண்டிருந்தோம். அங்க இருந்த வரைக்கும் நம்ம ஊரை விட்டு விலகி இருக்கோம் அப்படிங்கிற உணர்வே வராமல் இருப்பதற்கு இந்த இதழ்கள் ஒரு முக்கிய பங்காற்றின. இத்தனைக்கும் இந்த இதழ்கள்லாம் தமிழ்நாட்டில இருந்து வந்தவை தான். ஒருவேளை ஹைதராபாத்ல இது போல கர்நாடக இதழாளர் கூட்டமைப்பை போல ஒரு சங்கம் இருந்து உள்ளூர் செய்திகளை நிறைய கொடுக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருந்திருந்ததுன்னா அந்த ஊரை பத்தி இன்னும் அதிகம் தெரிஞ்சிட்டு இருக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு இப்ப தோணுது. அங்க 2.5 ஆண்டுகள் வேலை செய்தேன், ஆனா அந்த ஊரை பத்தி அவ்வளவா நான் தெரிஞ்சுக்கல. ஆனா இங்க அதே 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் இருந்த போது இந்த ஊரை பத்தி என்னால ஓரளவு சிறப்பாக தெரிந்து கொள்ள முடிந்தது. காரணம், இங்கே இருக்கிற அந்த இதழாளர் கட்டமைப்பு, இதழ்கள் இருக்கின்றன, அவை உள்ளூர் செய்திகளை எழுதுகின்றன. இப்பவும் இங்க இருக்கிற இதழ்கள்ல மட்டும் இல்லாம தமிழ்நாட்டு இதழ்கள்ல கூட கர்நாடக தமிழர்கள், கர்நாடக தொடர்பான செய்திகள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் ஐயா அவர்கள் முன்னால் குறிப்பிட்டது போல அப்படி ஒரு கட்டமைப்பு இருக்கிறது, அது பதிவு செய்து கொடுக்கிறது. அது ஒன்று. 2வது, இங்க இருக்கிற அனைவரும் ஆற்றுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு கடமையாக நான் நினைப்பது என்னன்னா, புத்தகங்கள் பொதுவா இலக்கியம் படிப்பு அப்படின்லாம் பேசும்போது புத்தகங்களை பற்றி தான் எல்லாரும் பேசுவாங்க, பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்களை பற்றி. ஆனா பதிப்பிக்கப்பட்ட புத்தகங்களுக்கு வாசகர்களை கூட்டிக்கிட்டு வர்றது யாரு அப்படின்னு பார்த்தா இந்த இதழ்கள் தான்.
ஒரு செய்தித்தாளை படித்து தொடங்கி இருப்பார்கள், வீட்டுக்கு வர்ற வார இதழ்களை படித்து தொடங்கி இருப்பார்கள். நானும் அப்படித்தான் வந்தேன். இங்க இருக்கிற அத்தனை பேரும் அப்படித்தான் படிக்க தொடங்கி இருப்பீங்க. எடுத்தெடுப்புல யாரும் போய் திருக்குறளையோ குறுந்தொகையோ சங்க இலக்கியத்தையோ வாங்கி படிக்க போறது கிடையாது. ஒரு இதழ்களை படிக்கிறோம், அது ஒரு சுவை தோன்றுகிறது. அது அன்றன்றைய செய்திகள், இந்த வாரம் நடந்த செய்தி, போன வாரம் நடந்த செய்தி அப்படின்னு படிக்கும்போது அதுல ஒரு சுவை கூடி படிக்கிற பழக்கம் உருவாகி அதிலிருந்து நாம நூலகங்களுக்கு போயோ அல்லது புத்தகங்களை விலை கொடுத்து வாங்கியோ படிக்க தொடங்குறோம். அப்போ இது புத்தக படிப்பு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு, ஒரு சிறந்த ஒரு பழக்கத்துக்கு நம்மை கூட்டி போகிற ஒரு பாதையாக இருக்கிறது. நீங்கள் எல்லாம் அந்த முக்கியமான கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்திய ரயில்வேயை பற்றி சொல்லும் போது ஒன்று சொல்வார்கள், முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு பெட்டிகள்ல எல்லாம் ரொம்ப வசதிகள்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அங்க ரொம்ப நல்ல குழு வசதியோட எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம நீங்க போக வேண்டிய இடத்துக்கு பயணம் செய்யலாம். ஆனா இந்த முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பு பெட்டிகள் மிஞ்சி போனா ஒரு வண்டியில என்ன ஒரு 100 பேர் 200 பேர் 300 பேர் பயணம் செய்ய முடியுமா? இந்த 2 பெட்டிகள்ல அதுக்கு மேல பயணம் செய்ய முடியாது. பின்னாடி இந்த பக்கமும் ரயிலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இருக்கிற அந்த முன்பதிவு இல்லாத அந்த பெட்டிகள்ல நூற்றுக்கணக்கான பேர் அடைபட்டு இருப்பாங்க. இப்படி உண்டி உட்கார்ந்துகிட்டு வெளிச்சம் போதாம காற்று போதாம பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாம் கொண்டு வந்து ரயில்வேக்கு கொடுக்குற பணத்தை வச்சுதான் இந்த முதல் வகுப்பு 2ஆம் வகுப்புக்கான வசதிகளை அவங்களால செய்ய முடியுது. ஒருவேளை அத்தனை ரயில்களும் முதல் வகுப்பு 2ஆம் வகுப்பாக மட்டும் ஓடினால் ரயில்வேயால் லாபகரமாக இயங்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு வசதிகளை செய்து கொடுப்பதற்கு அவங்க கொடுக்குற அந்த சில நூறு தொகை போதாது. அவர்கள் வேற மாதிரி இயங்க வேண்டியிருக்கும். அப்போ பயணம்ங்கிறது ரொம்ப விலை உயர்ந்த ஒரு விஷயம் ஆயிடும். இந்தியாவை போன்ற ஒரு நாட்டிலே அந்த 3ஆம் வகுப்பு பயணிகள் அல்லது முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளில் பயணம் செய்கிறவர்கள் தான் வசதியாக பயணம் செய்கிறவர்களை ஆதரிக்கிறார்கள். அதை போல இதழ்கள் இன்றைக்கு படிக்கிறோம், நாளைக்கு அது பழைய பேப்பருக்கு போடுற மாதிரி ஆயிடுது. வார இதழ்கள் இன்றைக்கு படிக்கிறோம், அடுத்த வாரம் அடுத்த இதழ் வந்த உடனே இந்த இதழை தூக்கி போட்டுறோம் அல்லது எங்கேயாவது எடுத்து வச்சிடுறோம் எடைக்கு போடுறதுக்கு. ஆனால் அந்த தொடர்ச்சியாக அது வந்து கொண்டே இருப்பதால் அதுதான் புத்தகம் படிப்பவர்களை உருவாக்குகிறது, அவர்களை அங்கே இழுத்து வருகிறது. சொல்ல போனால் அந்த பழக்கம் இல்லாத பலருக்கு ஏதோ ஒரு விதத்திலான படிப்பை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறது. படிக்கும் பழக்கம் என்பது நம்முடைய சிந்தனையை தெளிவாக்குகிற, கூர்மையாக்குகிற ஒரு விஷயம் என்பது எல்லா ஆய்வுகளிலும் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்க ஒரு அலுவலகத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா 20 பேர் இருக்காங்க அப்படின்னா அதுல 2 பேருக்கு தான் படிக்கிற பழக்கம் இருக்கும். ஆனா அந்த 2 பேரும் பேசுறதையும் அவங்க எழுதுற மின்னஞ்சல்களையும் நீங்க பாத்தீங்கன்னா மத்த 18 பேரை விட ரொம்ப தெளிவாக, சுருக்கமாக சொல்ல வேண்டிய கருத்தை சரியாக சொல்கிறவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு அந்த பயிற்சி எங்க இருந்து வந்ததுன்னா இந்த மாதிரியான இதழ்களை படித்து அதுல இருக்கிற அந்த கட்டமைப்பு நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அப்படி வந்ததுதான். அந்த விதத்தில் நீங்கள் எல்லாரும் ஒரு மிகச்சிறந்த பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கோடிக்கணக்கான தமிழர்களின் சார்பில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ இன்றைய உரைக்கு வருவோம். முதல்ல செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பத்தின ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள போறோம். செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிறது அந்த பெயரை கேட்டாலே நமக்கு அது மனிதனால் செய்யப்படாத ஒன்று. இயற்கை செயற்கை அப்படிங்கும் போது மனிதனாலோ இயற்கையாலோ உருவாக்கப்படாத, இயற்கையாக இல்லாத, மனிதனால் உருவாக்கப்பட்ட, தவறாக சொல்லிவிட்டேன், இயற்கையாக இல்லாத மனிதனால் செய்யப்பட்ட ஒரு விஷயம் செயற்கை நுண்ணறிவு. அறிவு என்பது இயற்கையானது. எந்த ஒரு உயிருக்கும் ஓரறிவு உயிர்களில் தொடங்கி 6 அறிவு கொண்ட மனிதன் வரை இயற்கையாகவே அறிவு என்பது இருக்கிறது. ஒரு குழந்தை பிறக்குதுன்னா பிறக்கும் போதே அந்த குழந்தை சில அறிவோடு பிறக்கிறது இயற்கையாகவே. அதன் பிறகு உலகத்தை சுற்றி பார்த்து இருக்கிறவங்க எல்லாரையும் அவங்க எல்லாம் எப்படி பேசுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் அறிவை அது திரட்டிக் கொள்கிறது. அது செயற்கை அறிவு இல்லை. அது இயற்கையாக தனக்கு ஏற்கனவே இருக்கிற அறிவை கொண்டு ஒரு அடித்தளத்தின் மீது நம்ம கட்டடம் எழுப்புற மாதிரி இயற்கையாக அதற்கு இருக்கிற அறிவை கொண்டு சுற்றி கவனித்து நாளுக்கு நாள் தன்னுடைய அறிவை மேம்படுத்திக் கொள்கிறது. இப்ப நாமெல்லாம் 5 வயசுல நமக்கு இருந்த அறிவை விட 10 வயசுல கூடுதலா இருந்திருக்கும், 15 வயசுல இன்னும் கூடுதலா இருந்திருக்கும். இப்படி கூட கூட நம்ம புது புது அறிவுகளை சேர்த்து கொண்டே போகிறோம். முதியவர்களாக ஆன பிறகு கூட நாம் புது புது விஷயங்களை இப்ப சொல்றோம். எங்க அப்பாவுக்கு செல்போன் வாங்கி கொடுத்தேன், அது வரைக்கும் அவர் எந்த எலக்ட்ரானிக் கருவியும் பயன்படுத்தினதே கிடையாது. 10 நாள் எல்லாம் பயன்படுத்தி பிரமாதமா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வீடியோ கால் பண்றாரு, யூடியூப் பாக்குறாரு, நாளிதழ்கள்லாம் படிக்கிறாரு, அதுலயே எல்லாம் பண்றாரு அப்படின்னு சொல்றோம். இந்த 10 நாள்ல அவர் அந்த அறிவை சேர்த்து கொண்டிருக்கிறார். இது போல
வேற வேற அறிவுகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக் கொண்டிருக்கோம். இதெல்லாம் இயற்கையாக நடக்கிற விஷயங்கள். அறிவுக்கும் நுண்ணறிவுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, நுண்ணறிவு என்பது இன்னும் நுணுக்கமாக ஆராய்ந்து காணப்பட வேண்டியது. அதாவது மேலோட்டமாக பார்த்தா தெரியும். இப்ப இதை பாக்குறேன், இதனுடைய நிறம் என்ன அப்படிங்கிறது எனக்கு பார்த்த உடனே தெரியுது. இதை தட்டி பார்த்தா இது என்ன பொருள் அப்படிங்கிறது, எனக்கு எந்த பொருளால் ஆனதுங்கிறது எனக்கு ஓரளவு தெரியக்கூடும். அதுக்கு மேல நான் இதுல ஏதாவது ஆய்வு செஞ்சேன்னா, ஒரு அளவுகோலை வச்சு அளந்தேன்னா இதனுடைய தடிமன் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்கலாம். வேற ஏதாவது ஒரு கருவியை வச்சு ஆராய்ச்சி பண்ணேன்னா இதனுடைய அடர்த்தி என்னன்னு நான் பார்க்கலாம். இன்னும் பல பல விஷயங்களை நுட்பமாக ஆராய்ந்து என்னால் இதை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். மேலோட்டமாக பார்த்தால் தெரிவதை விட நுண்ணறிவு என்பது இன்னும் ஆழமானது. ஒரு புத்தகத்தை படிக்கிறோம், மேலோட்டமாக படிக்கிறோம். இவன் போனான், இவனை பார்த்தான், இவன் கிட்ட பேசினான், இதெல்லாம் மேலோட்டமாக பார்த்த உடனே நமக்கு தெரிகிற விஷயங்கள். 2 பேர் சந்தித்தார்கள், பேசுகிறார்கள், புரிந்து கொள்கிறார்கள், அவ்வளவுதான். நுண்ணறிவு என்பது இவன் இப்படி சொன்ன போது அவன் அப்படி பதில் சொன்னான், அவனுடைய முகம் இப்படி மாறியது, அவன் ஒரு மாதிரி தளர்ந்த போல காணப்பட்டான், வேணும்னே பார்க்காம முகத்தை வேற பக்கம், அவன் முகத்தை பார்த்து பேசல, அவன் வேற எங்கேயோ பார்த்து பேசுறான், அவன் கையை இப்படி வச்சிருக்கான், இப்படி வச்சிருக்கான். இதெல்லாம் பார்த்து நுணுக்கமாக இன்னும் ஆழமாக அவர்களுடைய உறவை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சொல்ல போனா 2 பேரும் அங்க தொலைவுல நின்று பேசிட்டு இருக்கும் போது இங்கிருந்தே அவங்க 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா, இப்பதான் சந்திச்சவங்களா, அல்லது ஒருத்தரை ஒருத்தர் பார்க்க விரும்பாத உள்ளுக்குள் எதிரியாக நினைக்கிறவர்களாங்கிறத நம்மளால துல்லியமாகவே ஆராய்ந்து புரிந்து கொண்டு விட முடியும். இதுதான் நுண்ணறிவு என்பது. நுண்ணறிவு என்பது மேலோட்டமாக பார்த்து தெரிந்து கொள்ளாமல் இன்னும் நுணுக்கமாக ஆராய்ந்து தெரிந்து கொள்வது. அந்த அறிவு மனிதனுக்கு இருக்கிறது. அந்த அறிவு மனிதனுக்கு இருப்பதால் தான் இத்தனை நூற்றாண்டுகளாக உலகத்தை இந்த அளவுக்கு அவன் படைத்து, இந்த அளவுக்கு வளர்த்து கொண்டு சென்றிருக்கிறான். இன்றைக்கு நமக்கு இருக்கிற வசதிகள் 20 வருடம் முன்னாடி இல்ல, 20 வருடம் முன்னாடி இருந்தவங்களுக்கு இருந்த வசதிகள் இன்னொரு 20 வருடம் முன்னாடி இல்லை. இப்படி ஆண்டுக்கு ஆண்டு ஒவ்வொரு தலைமுறைக்கு தலைமுறை மனிதன் தன்னுடைய வசதிகளை பெருக்கிக் கொண்டு இன்னும் சிறப்பான வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருக்கிறான் என்றால் அதற்கு காரணம் இந்த நுண்ணறிவு தான். இது மட்டும் நமக்கு இல்லாவிட்டால் நாமும் விலங்குகளைப் போல, தாவரங்களைப் போல, ஒரு கல் கட்டையை போல முன்னேறாமல் அப்படியே இருந்திருப்போம். அவர்களுடைய உலகம் ஒன்றும் மாறவே இல்லை, அவ அப்படியே தான் இருக்கு. ஏன்னா அவை நுண்ணறிவை செயல்படுத்தவில்லை. இது மனிதனுக்கு மட்டும் இருந்த தனிச்சிறப்பு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வரை. இப்போ மனிதனுக்கு ஒரு போட்டி வந்திருக்கு, செயற்கை நுண்ணறிவு. அப்படின்னா இயந்திரங்களை கொண்டு, இங்க இயந்திரங்கள்ங்கிறது கணினி அப்படின்னு சொல்றோம். ஆனா கணினின்னா என்னன்னு கூட நமக்கு தெரிய வேண்டியதில்லை. ஒரு இயந்திரம், ஏதோ ஒரு இயந்திரம். ஏன்னா கணினிங்கிறதுடைய பொருளே மாறிட்டு இருக்கு. முன்னெல்லாம் கணினி அப்படின்னா ஒரு ரூம் முழுக்க இருக்கும், அந்த ரூம் சைஸ் இருக்கும் ஒரு கணினிங்கிறது. அதுக்கப்புறம் சின்னதாக்கி ஒரு மேஜை மேல உட்கார்ற மாதிரி கணினி வந்தது. அதுக்கப்புறம் இன்னும் சின்னதாக்கி நம்ம பாக்கெட்ல வைக்கிற மாதிரி இவ்வளவு சின்ன செல்போன் நம்ம சொல்றது ஒரு கணினி தான். இப்போ இன்னைக்கு இவர ஒரு புகைப்படம் எடுக்கிற ஒரு கருவியை காமிச்சாரு, இவ்வளவுதான் இருக்கு அந்த கருவி, இவ்வளவு சின்னது, அதுக்குள்ள வந்துருச்சு. இன்னும் சின்னதாக்கி இந்த மாதிரி, இதுவும் ஒரு கணினி தான், இது ஏதோ ஒரு வேலையை செய்யுது. இப்படி கணினிங்கிறதுடைய பொருளே மாறிட்டு இருக்கிறதுனால கணினிங்கிறத பத்தி நம்ம ஒன்றும் பெருசா அலட்டிக்க வேண்டாம். இயந்திரங்கள் அப்படின்னு பொதுவா எடுத்துக்கோ. இயந்திரங்கள் நுண்ணறிவை வளர்த்துக் கொள்கின்றன அப்படிங்கிறோம். அவை தானாக நுண்ணறிவை வளர்த்துக் கொள்ள முடியாது. ஆக மனிதன் கொஞ்சம் தூண்டி விடுகிறான். அதை இப்படிதான்ப்பா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி விடுறோம். இப்போ நம்ம ஒரு குழந்தை உலகத்தை பார்த்து கத்துக்குது அப்படின்னு சொல்றோம். அதோட நாமளும் குழந்தைக்கு சில விஷயங்களை கத்துத்தரோம் இல்லையா? ஒரு பள்ளிக்கூடத்துல ஆசிரியரை வச்சு கத்துத்தரோம், வீட்டுல நாமளே ஒரு சில விஷயங்களை கத்துக் கொடுக்குறோம். அதெல்லாம் கத்துக் கொடுக்கும்போது அதெல்லாம் கைடட் லேர்னிங்னு சொல்லுவாங்க, ஒரு வழிகாட்டுதலின் மூலமாக கற்றுக்கொள்வது. அதை போல நாம் இயந்திரங்களுக்கு வழிகாட்டுகிறோம். இந்த பார்ப்பா இப்படிதான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு எடுத்தோம். இப்போ நான் என்ன செய்யறேன், இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் பயணம் செய்கிற எல்லா வண்டிகளிலும் நான் ஒரு கருவியை பொருத்தி அந்த வண்டிகள் எங்கிருந்து எங்கு செல்கின்றன அப்படிங்கிறத பதிவு செய்யறேன்னு வச்சுக்குவோம். அப்படி ஒரு உலகம் வர வேண்டாம், ஒரு எடுத்துக்காட்டுக்காக. ஆக நம்ம எல்லாரும் ஓட்டுகிற எல்லா வண்டிகள்லயும் ஒரு சின்ன கருவி இருக்கு. அந்த கருவி நம்ம எந்த ரோட்ல போறோம், இடது பக்கம் திரும்புறோமா வலது பக்கம் திரும்புறோமா அத்தனையும் பதிவு செய்து ஒரு மையத்துல இருக்கிற ஒரு கணினிக்கு கொடுக்குது. இதை நாம 1 மாசம் செய்யறோம் தொடர்ச்சியா. அதுக்கப்புறம் இந்த 1 மாதமும் இத்தனை வண்டிகளும் எங்கிருந்து எங்கு சென்றன அப்படிங்கிற எல்லா விதமான, இதெல்லாம் தரவுன்னு சொல்லுவோம், தகவல்னு வச்சுக்குவோம் பொதுவா நமக்கு புரியறதுக்காக. இத்தனை தகவல்களையும் தூக்கி ஒரு மனிதனுக்கு முன்னாடி கொடுத்து இதை பார்த்து ஏதாவது ஒரு முடிவுக்கு வாப்பா அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அவன் என்ன செய்வான்? இந்த தகவல்களை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து இந்த ஊருடைய புவியியல் அமைப்பு எப்படி இருக்கிறதுங்கிறத அவன் புரிஞ்சுக்குவான். இந்தந்த பகுதிகள் இருக்கு, இங்கெங்க சாலைகள் இருக்கு, இந்த சாலையில 20 குறுக்கு சாலை இருக்கு, 7 முதன்மை சாலைகள் இருக்கு,
இந்த இடத்துல ஒரு காடு இருக்கு, அங்க எங்கேயும் வண்டிகள் எல்லாம் ஓடுறது இல்ல, சுத்திட்டு போயிடுறாங்க. இப்ப கப்பன் பார்க்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நீங்க வண்டிகளை ஓட்ட முடியும், மற்ற இடத்துல வண்டிகளை ஓட்ட முடியாது. இவ்வளவு விஷயத்தையும் அந்த ஒரு மாதம் பதிவு செய்த தரவுகளை வைத்து ஒரு மனிதனால் தெரிந்து கொள்ள முடியும். இதே விஷயத்தை நாம் ஒரு கணினிக்கு கொடுத்தால் முதல்ல அந்த கணினிக்கு ஒன்றும் புரியாது, நாம் அதுக்கு தூண்டி விடணும். இங்க பாரு, இந்த தகவல்களை எல்லாம் இப்படிதான் நீ ஆராயணும், ஆராய்ஞ்சு பாரு, புரிஞ்சுதா, எல்லாம் புரிஞ்சுதா, என்ன புரிஞ்சுக்கிட்டா எனக்கு சொல்லு, நீ சொன்னதெல்லாம் சரி அப்படின்னு. இதுக்கு பேர் ஃபீட்பேக்னு பேரு. பதில் அது பின்னூட்டம். அதாவது நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது சரி, நீ புரிஞ்சுட்டு இருக்கிறது தப்பு. ஃபீட்பேக் நம்ம கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு, ஏதோ ஒண்ணு சொல்லி கொடுக்குறோம், அவங்க திரும்ப சொல்றாங்க சரியா சொன்ன, இல்ல இல்ல இப்படி இல்ல, இப்படி ழா இல்ல, ழா இல்ல லா அப்படின்னு, இல்ல லா இல்ல ழா அப்படின்னு திருத்துறோம். அப்படி திருத்தி நம்ம கத்து கொடுத்தா இப்போ இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு 4 மாசம் ஆகுதுன்னு வச்சுக்கோ. 1 மாத தரவுகளை திரட்டி 4 மாதம் முயற்சி செய்து ஒரு கணினிக்கு நாம் இதை கற்றுக் கொடுத்து விட்டோம், அது புரிந்து கொண்டு விட்டது. இப்போ இதே மாதிரி மும்பையில திரட்டப்பட்ட தகவல்களை கொண்டு வந்து அந்த கணினிக்கு கொடுத்தா 1 மணி நேரத்துல மும்பையுடைய புவியியலை அது புரிந்து கொண்டு விட்டது. முன்ன 4 மணி நேரம் ஆச்சு, 4 மாதங்கள் ஆயிற்று. பெங்களூருடைய புவியியலை அதை புரிந்து கொள்வதற்கு 4 மாதங்கள் ஆயிற்று. ஆனா மும்பையுடைய புவியியலை புரிந்து கொள்வதற்கு 1 மணி நேரம், 2 மணி நேரம் ஆயிட்டு. 8 மணி நேரம் தான் ஆகட்டுமே, 4 மாதம் எங்க இருக்கு, 8 மணி நேரம் எங்க இருக்கு. அடுத்து நியூயார்க் நகரத்துடைய தரவுகளை கொண்டு வந்து கொடுங்க, அடுத்த 8 மணி நேரம் அல்லது 16 மணி நேரத்துல நியூயார்க் நகரத்தை அது புரிந்து கொண்டு விட்டது. உங்களுக்கு வேறுபாடு புரியுதுங்களா? எதனால் செயற்கை நுண்ணறிவுங்கிறது உண்டாக்கப்பட்டது? இதையெல்லாம் மனிதன் செய்யணும்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் 4 மாதம் ஆயிருக்கும் குறைஞ்சபட்சம். பெங்களூரை விட பெரிய ஒரு ஊர்னா 6 மாதம் ஆகலாம், ஓராண்டு ஆகலாம், இன்னும் கூடுதலாக ஆகலாம். ஆக ஒரு முறை முயன்று நாம் இயந்திரத்துக்கு இந்த நுண்ணறிவு என்பது என்ன, அதை எப்படி கற்றுக்கொள்வது அப்படிங்கிறதை சொல்லி கொடுத்து அதுக்கு பின்னூட்டம்ங்கிற ஃபீட்பேக் கொடுத்து கத்து கொடுத்துட்டோம்னா அதை பல தடவை திரும்ப 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 செய்யும். சரி, இதெல்லாம் செஞ்சுட்டோம், இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டா, நாளைக்கு ஓட்டுநர்கள் இல்லாத வண்டிகள் வரும்போது, வண்டிகள் வரப்போகுது, கூடிய சீக்கிரம் வரப்போகுது. இந்தியாவுக்கு வருவதற்கு வேணா கொஞ்ச நாள் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக தொழில்நுட்பம் தயாராகி விட்டது, சாலைகள் தயாராகவில்லை. நம்ம சாலைகள் இன்னும் 2 படி பின்னாடி இருக்கிறதுனால இங்க இன்னும் கொஞ்சம் தாமதமாகும், ஆனா வரத்தான் செய்யும். அப்போ ஒரு நகரத்தை முழுக்க புரிந்து கொண்ட ஒரு இயந்திரம் நம்ம கையில இருக்கிறது எவ்வளவு வசதின்னு யோசிச்சு பாருங்க. அத்தனை ஓட்டுநர் இல்லாத கார்களுக்கும் அந்த இயந்திரத்தை இணைத்து விட்டால், கார்களோடும் அந்த இயந்திரத்தை இணைத்து விட்டால், அந்த கார்கள் தானாக ஊருக்குள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எங்கு வேண்டுமானாலும் சென்றுவிடும், மனிதர்களை கூட்டி செல்லும், சரக்குகளை கொண்டு செல்லும், எல்லா விதமான வேலைகளையும் அவை செய்துவிடும். இப்போ இங்கு நான் எடுத்துக்கொண்டிருப்பது செயற்கை நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு கடல் போன்ற ஒரு விஷயத்துல ஒரு துளி. போக்குவரத்து, மருத்துவம், கல்வி, இதழியல், நீங்க எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் செயற்கை நுண்ணறிவுக்கு இடம் இருக்கிறது. அதற்கான ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. மக்கள் மிக விரைவாக, மிக ஆர்வத்துடன், மிக உறுதியுடன் இதில் இறங்க தொடங்கிவிட்டார்கள். அப்படின்னா என்ன பொருள்னா, உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய கோடி கோடியாக பணத்தை வைத்திருக்கிற நிறுவனங்களில் தொடங்கி நேற்று தொடங்கப்பட்ட ஒரே ஒரு ஆள், ஒரு தன்னுடைய வீட்டின் உள்ளறையில் அமர்ந்து கொண்டு நடத்துகிற தனிநபர் நிறுவனம் வரை செயற்கை நுண்ணறிவு என்றால் என்ன, அதை எப்படி பயன்படுத்திக் கொள்வது, அதற்கு என்ன செலவாகும், அதற்கு என்ன வழி, இது எல்லாம் தெரிந்துவிட்டது. நிறுவனங்கள் இதில் தீவிரமாக இறங்கிவிட்டன. இதுதான் எதிர்காலம் என்று அவை உறுதியாக நம்புகின்றன. அவங்க இதுல முதலீடு செய்தார்கள் என்றால் நடக்க வேண்டியது நடந்தே தீரும். அப்படின்னா என்ன பொருள்? நம்ம வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அடுக்கையும், நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடுக்கையும் செயற்கை நுண்ணறிவு ஏதோ ஒரு விதத்தில் அங்கு ஊடுருவி விட போகிறது, நமக்கு உதவ போகிறது. வேலை போயிடுமா அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி வர, இதை நாம் தடுக்க முடியாது. ஏனென்றால் இதில் இருக்கிற வசதிகள் அப்படி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். ஒரு ஓட்டுநர் இல்லாத வண்டிகளையே எடுத்துப்போம். ஓட்டுநர் இல்லாத வண்டிகள் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் சிந்திக்கும் போது அது ஒரு கனவு போல தோன்றலாம். ஆனா தொழில்நுட்பம் அதை சாத்தியமாக்கி விட்டது என்றால் மனிதன் முதல்ல என்ன செய்வான் தெரியுமா? முதல்ல அதுல ஏறுறதுக்கு பயப்படுவான். நம்ம ஊர்ல முதலா பேருந்து வந்த போது மக்கள் எப்படி பயந்தாங்க தெரியுமா? அதுல ஏறுவதற்கு. பேருந்து, ரயில் கூட இல்லை, ரயில் வந்த போது இன்னும் பயந்திருப்பார்கள். அதில் ஏறுவதற்கு பயந்தார்கள். அதில் ஏறியவர்களை எல்லாம்
பெரிய துணிச்சல்காரனா இருக்கான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி வியப்பார்கள். அந்த அளவுக்கு நம்ம ஊருக்கு மின்சாரம் வந்த போது அந்த கம்பிக்கு கீழே நடந்து போனா, மின்சார கம்பிக்கு கீழே நடந்து போனா மின்சாரம் ஒன்ன தாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அந்த பக்கமே போகாம சுத்தி வளைச்சு போனவங்க எல்லாம் உண்டு. இப்படி ஒவ்வொரு தொழில்நுட்பத்துக்கும் ஒரு அச்சத்துடன் மனிதன் அணுகுகிறான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அந்த கடல்ல ஆழத்துல கால் போடுறதுக்கு தயங்கும் போது அப்படி அலையில மட்டும் காலை நினைச்சிட்டு பரவாயில்லையே ஒன்னும் ஆகலையே, இன்னும் கொஞ்சம் ஆழம் போவோம், இன்னும் கொஞ்சம் ஆழம் போவோம், இதுக்கு மேல போனா முடியாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நிறுத்திக்கிறோம். அது தெரியுது இல்லையா? அது நமக்கு இருக்கிற நுண்ணறிவு. ஆக மனிதனுக்கு இருக்கிற இயற்கை நுண்ணறிவுங்கிறது செயற்கை நுண்ணறிவை வரவேற்கத்தான் செய்யுமே தவிர புறக்கணிக்காது. ஏன்னா அது நமக்கு அவ்வளவு வசதி. பின்னாடி இதழியல்ல இது எந்த அளவுக்கு நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கிறத பத்தி விரிவா சொல்லப்படும். அந்த அளவுக்கு அது நமக்கு வசதியா இருக்கும்போது ஏன் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி மனிதனுக்கு கண்டிப்பா வரும். இப்போ ஓட்டுநர் இல்லாத வண்டியிலேயே அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? முதல்ல அவன் ஏறுவதற்கு தயங்குவான், நம்ம உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு. ஆனா பொருட்களை அனுப்பி வைப்பான். விண்வெளி ஆராய்ச்சி பண்ண போது முதல்ல என்ன பண்ணாங்க? பொருட்களை அனுப்பிச்சாங்க. அப்புறம் நாய், ஆடு, அந்த மாதிரி விலங்குகளை அனுப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தைரியமா மனிதன் துணிஞ்சு போனான் இல்லையா? அது போல முதல்ல பொருட்கள் போகும், அப்புறம் ஏதாவது விலங்குகள் அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் வச்சு எல்லா டெஸ்டும் பண்ணிட்டு கடைசியில மனிதர்கள் அதுல ஏறி போவாங்க. இதை போல ஒவ்வொரு துறையிலும் வருகிற இந்த செயற்கை நுண்ணறிவு மாற்றங்கள்ங்கிறது தொடக்கத்துல ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாலும், ஒரு பதற்றத்தை கொடுத்தாலும், நமக்கு போட்டி இல்லையா இயந்திரங்கள். உண்மை என்னன்னா இயந்திரங்கள் நமக்கு போட்டி இல்லை, இயந்திரங்கள் நம்முடைய உதவியாளர்கள். அந்த உதவியாளர்கள் அப்படிங்கிற அந்த வரி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடிக்கோடிட்டு 4 முறை 5 முறை அடிக்கோடிட்டுக்கோங்க. சாட் ஜிபிடி அப்படின்னா என்ன சொல்றோம்? அசிஸ்டன்ட், ஏஐ அசிஸ்டன்ட் தான் சொல்றோம். அது ஒரு உதவியாளர். உதவியாளர் அப்படின்னு சொல்லு என்னன்னா கொஞ்சம் அறிவாளியான உதவியாளர், அறிவு நிறைந்த உதவியாளர், நிறைய அறிவு கொண்ட, கொஞ்சம்லாம் இல்லை. நமக்கு முதல்ல நம்மை விட அறிவான ஒரு மனிதனோடு வேலை செய்வதற்கே தயக்கம் இருக்கிறது. நமக்குள்ள ஒரு பாதுகாப்பற்ற ஒரு உணர்வு. நம்மை விட அறிவாளியான ஒருத்தரோட வேலை செய்யும் போது அவன் பெரிய ஆளா இருக்கானே, நம்மளை அமுக்கிடுவானோ அப்படிங்கிற ஒரு பதற்றம் நமக்கு இருக்கு. மனிதர்களுக்கே எப்படின்னா இயந்திரங்களோட வேலை செய்வதற்கு நிச்சயமாக நமக்கு ஒரு பதற்றம் இருக்கும். ஆள் இல்ல, இப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஆள் இல்லாத மெட்ரோ வரப்போகுது. ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் இந்தியாவில் முதன்முறையாக எங்க வீட்டுக்கு பக்கத்துல வரப்போகுது. இப்பவும் அதை முழுக்க என்னால என்னுடைய மனம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. இத்தனைக்கும் ஆள் இல்லாத காரை விட, ஆள் இல்லாத பேருந்தை விட ஆள் இல்லாத ரயில்ங்கிறது ரொம்ப பாதுகாப்பானதுன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் அது எப்படி சாத்தியம்? ஒரு மனிதன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கணும், ஏதாவது ஒரு அவசரம்னா ஒரு மனிதன் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதற்றம் நமக்கு இருக்கும். ஆக செயற்கை நுண்ணறிவை உதவியாளனாக நினைக்க வேண்டுமே தவிர நமக்கு போட்டியாக நினைக்க கூடாது. இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லணும்னா மருத்துவத்துறையை எடுத்துக்குவோம். இப்போ ஒரு மருத்துவர் இருக்கார். அவர் தன்னுடைய 2 கைகளால், கை விரல்களால் மிக நுணுக்கமான அறுவை சிகிச்சைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு நாளைக்கு 10 அறுவை சிகிச்சை செய்து கொண்டிருக்கிறார். கடந்த 20-30 ஆண்டுகளாக மிகச்சிறப்பாக பெயர் வாங்கியிருக்கிறார். அவருக்கு உதவியாக ஒரு இயந்திரம் வருகிறது. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அந்த இயந்திரத்துக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அது அறுவை சிகிச்சையை செய்யும். நீங்க அது எல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா அதை நீங்கள் சரி செய்தால் போதும். சிக்கல் வரலையா, நீங்க அடுத்ததுக்கு போயிடலாம். இதன் மூலமாக என்ன நடக்கிறது? இவருடைய அறிவு முழுக்க அந்த இயந்திரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்கிறது. அந்த இயந்திரம் கற்றுக்கொள்கிறது. முன்ன ஒரு நாளைக்கு 10 அறுவை சிகிச்சைகள் செய்து கொண்டிருந்தவர் இப்போது 30 அறுவை சிகிச்சைகள், 50 அறுவை சிகிச்சைகளை செய்கிறார். அதன் மூலம் இன்னும் அதிக பேர் பயன் பெறுகிறார்கள். இவரும் அதிகமாக சம்பாதிக்கிறார். எல்லா விதத்திலும் இவருக்கு அது உதவியாக இருக்கிறது. ஆனால் இது எப்போது நடக்கும் என்றால், நாளைக்கு என்ன தூக்கி வெளியில போட்டு அந்த இயந்திரத்தை வச்சு அவங்க இந்த அறுவை சிகிச்சைகளை எல்லாம் செய்து கொள்வார்கள் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு வராத வரைதான் அவரால் அந்த இயந்திரத்தை பயன்படுத்த முடியும். அப்படி ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அவர் மிக தீவிரமாக அந்த இயந்திரத்தை அறிமுகப்படுத்துவதை எதிர்ப்பார் இல்லையா? வேண்டவே வேண்டாம், கையில பண்ணாதான் சரியா வரும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா அவருக்கு ஒரு அச்சம் இருக்கு. அங்கதான் அந்த உதவியாளருங்கிற வரியை பல முறை அடிக்கோடு இறைச்சோம். அது அறிவற்றது. என்னதான் செயற்கை நுண்ணறிவுன்னு சொன்னாலும் அது கற்றுக்கொண்ட அறிவு, அவ்வளவுதான். இப்போ உங்களுக்கு 1000 விஷயங்கள் தெரியும், 1,00,000 விஷயங்கள் தெரியும். ஆனா எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தால் என்ன செய்ய வேண்டும்னு உங்களுக்கு தெரியாது.
அந்த கணத்தில் நீங்கள் அதை தீர்மானிக்கிறீர்கள். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப இன்று காலை இந்த அரங்கத்துக்கு வந்த போது படியில ஏறி வந்து கொண்டிருந்தேன். அப்போ ஒரு புறா, நீங்க கூட அந்த புறாவை பார்த்திருப்பீங்க, இங்கதான் சுத்திட்டு இருக்கு எங்கேயோ. அந்த புறாவால வெளியே போக முடியல. அந்த புறா என்ன பண்ணுது, நான் 4 படி ஏறினா அதுவும் 4 படி தத்தி தத்தி ஏறுது. நான் இன்னொரு 4 நான் நின்னுட்டேன், அதுவும் நின்னுடுச்சு. இன்னொரு 4 படி ஏறினா அதுவும் தத்தி தத்தி ஏறுது. நான் ஏதோ ஒரு விதத்துல அந்த புறாவுக்கு, நான் உனக்கு எதிரி இல்ல, போ, நீ போ, ஏன் என்னை பார்த்து தயங்குறேன், ஏன் என்னை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு அதோட மொழியை பேச தெரியாது, பேசினாலும் அதுக்கு புரிந்து கொள்ள தெரியாது. என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்து பண்ணும்போது அந்த சூழ்நிலையில எப்படி எதிர்வினையாற்றுவதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா அப்படி ஒரு சூழ்நிலையை நான் சந்திச்சது. நான் புறாவை பார்த்திருக்கேன், படிகள்ல ஏறி இருக்கேன், ரெண்டும் சேர்ந்து பண்ணதில்லை. என்ன செய்யறது அப்படின்னு தெரியல. ஏன்னா எனக்கு நான் அதை காயப்படுத்திடுவேணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அச்சம், அல்லது அது என்னை காயப்படுத்தி விடுமோன்னு ஒரு அச்சம். ரெண்டும் கலந்து ஒரு வழியா அந்த ஒரு 25 படிகள்ல ஏறி இங்க மேல வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு புது அனுபவம். இங்க நான் பெருசா எதையும் சாதிச்சிடல. ஆனா இதற்கு முன் சந்தித்திராத ஒரு நிகழ்ச்சியை சந்திக்கும் போது என்னால் ஏற்கனவே எனக்குள் இருக்கிற சில அறிவுகளை பயன்படுத்தி அதை சரியாக கையாள முடிஞ்சது. அந்த புறாவுக்கு என்னால எந்த ஆபத்தும் வரல, அந்த புறாவால எனக்கு எந்த ஆபத்தும் வரல. நான் பாதுகாப்பா இந்த அரங்கத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். இதை போல சின்ன சின்னதா ஒவ்வொரு நாளும் நாம் பலவிதமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இதழியலில் இருக்கிற நீங்கள் எல்லாம் இன்னும் நுட்பமான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த செயற்கை நுண்ணறிவு உங்களுக்கு போட்டியாக வரப்போவதில்லை. பெரிய நிறுவனங்கள்ல பாத்தீங்கன்னா இயக்குனர் அல்லது துணை தலைவர், தலைவர், இந்த மாதிரியான பெரிய பொறுப்புகள்ல இருக்கிறவர்களுக்கெல்லாம் உதவியாளர்கள் இருப்பாங்க, எக்ஸிகியூட்டிவ் அசிஸ்டன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இஏ. நாளைக்கு காலையில நான் இவரை சந்திக்கணும், அந்த சந்திப்புக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்ட்டுருவாங்க. அடுத்த வாரம் நான் டெல்லி போனோம், திங்கட்கிழமை காலையில 6:30 மணிக்கு நான் கிளம்பணும், வெள்ளிக்கிழமை மத்தியானம் 2 மணிக்கு திரும்பி வரணும், நீ அதுக்கான ஃபிளைட் புக் பண்ணிடு, நான் தங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அதே நிறுவனத்துல அவங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்க இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும்னா அவங்களே தான் செய்யணும். அவங்களே தான் போய் ஒரு இணையதளத்துல போய் விமான சீட்டுகளுடைய விலையெல்லாம் பார்த்து தீர்மானித்து எங்க, இதெல்லாம் அவங்க தான் செய்யணும். இவங்களுக்கு உதவுறதுக்கு உதவியாளர்கள். அது போல நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நிரந்தரமாக நம்மோட ஒரு உதவியாளர் இருக்கிறார், நம்முடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறார், நாம் செய்ய நினைக்கிற விஷயங்களுக்கெல்லாம் உதவுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் அந்த உதவியாளர் செய்கிற எதுவும் உங்களுடைய பார்வைக்கு பிறகுதான் உலகத்துக்கு போக வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். இங்கதான் பல பேர் செய்கிற தவறு. செயற்கை நுண்ணறிவை மக்கள் முதல்ல அதை கண்டு அஞ்சுகிறார்கள், பின்னாடி அதை முழுக்க நம்பி விடுகிறார்கள். என்னுடைய மகள் சில நாட்களுக்கு முன்னால் அவளுடைய கல்லூரியில் ஓர் ஆசிரியர் அவர்களுக்கு ஒரு வீட்டு பாடம் கொடுத்திருக்கார். வீட்டு பாடம்ங்கிறது ஒரு பக்கத்துக்கு இதையெல்லாம் செய்யணும் அப்படின்னு குறிப்புகள் இருக்கு. அந்த குறிப்புகளை அவ எடுத்து எங்கிட்ட வாட்ஸ்அப்ல வந்திருந்த அந்த குறிப்புகளை எடுத்து எங்கிட்ட காட்டுறா. இந்த குறிப்புகளை பாருங்க, அப்படியே ChatGPT இருந்து எடுத்து எனக்கு அனுப்பியிருக்காரு. இவர் ஒண்ணுமே பண்ணல, இது தப்பு, இது தப்பு, இது தப்பு, இதெல்லாம் இவர் கவனிக்கவே இல்லை பாருங்க அப்படின்னு என்கிட்ட என்னோட மகள் சொன்னான். நேற்று காலை இந்தியாவின் மிகப்பெரிய வங்கியிலிருந்து எனக்கு ஒரு கடிதம் வந்தது. அந்த கடிதத்துல ஒரு இடத்துல ப்ளீஸ் மேக் ஷூர் தட் திஸ் இஸ் டேக்கன் கேர் பிஃபோர் டேஷ் அப்படின்னு இருக்கு. அந்த டேஷ்ல ஒரு நாள் வரணும், இந்த தேதிக்குள்ள இந்த வேலையை செய்து விடுங்கள்னு கடிதம். அந்த இடத்துல அந்த நாளை குறிப்பிட மறந்து கடிதத்தை எனக்கு அனுப்பியிருக்காங்க. இப்ப அந்த கடிதத்தால எனக்கு என்ன பயன்? இதெல்லாம் தான் இயந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு அதை முழுக்க நம்பி விடுவது, சோம்பேறிகள் ஆகிவிடுது. இதுதான் நாம செய்யற மிகப்பெரிய தவறு. நம் எல்லாருக்குமே நம்முடைய அறிவை பற்றிய ஒரு சிறு செருக்கு இருக்க வேண்டும். இங்க நான் செருக்குன்னு சொல்றது மத்தவங்க நம்மளை விட தாழ்வானவர்கள்ங்கிற எண்ணம் இல்லை. நாம இந்த உலகத்துக்கு நம்மால் மட்டுமே கொண்டு வரக்கூடிய, நம்மால் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு திறமையை நாம் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரு பெருமிதம், அந்த உணர்வை தான் சொல்றேன். அடுத்தவர்களை இழிவுபடுத்துகிற செருக்கை நான் சொல்லவில்லை. அப்படி நமக்கு இருந்ததுன்னா யோசிச்சு பாருங்க, நான் தனித்துவமானவன், என்னால் ஒரு தனித்துவமான விஷயத்தை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி கொண்ட எவனாவது உதவியாளன் செய்யறதை அப்படியே எடுத்து வெளியில கொடுப்பானா? முதல்ல அப்படிப்பட்டவனுக்கு உதவியாளன் மேல முழு நம்பிக்கை வராது. நீ செஞ்சிருக்கியா கொடு, வரி வரியா பார்த்து எல்லாம் சரியா இருக்குன்னு உறுதிப்படுத்தி, ஏதாவது தப்புன்னா இதெல்லாம் சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி அதையெல்லாம் உதவியாளனை அவன் சரியாக பயன்படுத்தி கொள்வான். அப்படின்னா என்னன்னா, நானே அந்த வேலையை செஞ்சேன்னா எனக்கு 2 மணி நேரம் ஆகிறது, அதுல நான் நேரடியாக ஈடுபட வேண்டியதில்லை அப்படிங்கிற விஷயங்களை அந்த உதவியாளனுக்கு கொடுக்குறேன். அப்படின்னா என்ன, அந்த உதவியாளனை கூப்பிட்டு
இதை பார்ப்பா, இதெல்லாம் எனக்கு வேணும், இப்படி எல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு உத்தரவுகளை கொடுக்கிறேன், ஆணையிடுகிறேன். அதன் பிறகு அந்த ஆணையை அவர் புரிந்து கொண்டு ஒரு வேலையை செய்து என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கிறார். நான் அதை பார்க்கிறேன், சரியாக இருக்கிறது, தவறாக இருக்கிறது, தவறாக இருந்தால் அதை திருத்துகிறேன், சரியாக இருந்தால் அதை பயன்படுத்திக் கொள்கிறேன். இப்படிதான் செயற்கை நுண்ணறிவை நாம் அணுக வேண்டுமே தவிர, கண்ணை மூடிக்கொண்டு செயற்கை நுண்ணறிவு செய்கிற எல்லாவற்றையும் நான் நம்பிக்கொண்டிருந்தோம் என்றால் என்ன ஆகும் தெரியுமா? ஒரு கட்டத்தில் நீங்கள் தேவையில்லை என்று ஆகிவிடும். நீங்க செய்யறது ஒரு அஞ்சல்காரருடைய வேலை தானே, அது வேலை செய்யுது, அதை வாங்கி இங்க கொடுக்குறீங்க. அதை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் எதுக்கு? கொஞ்ச நாள்ல நீங்கள் உங்களுடைய தனித்துவம் போய்விடும். நீங்கள் இந்த வேல்யூ ஆடட் டாக்ஸ், வேட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, மதிப்பு கூட்டுதல். நீங்க என்ன மதிப்பு கூட்டுறீங்க? அதுல செயற்கை நுண்ணறிவு எல்லா வேலைகளையும் செய்து விடுகிறது, நீங்கள் அதை எடுத்து அப்படியே கொடுத்து விடுகிறீர்கள் என்றால் நீங்கள் எந்த மதிப்பையும் கூட்டுவதில்லை, உங்களால் எந்த மதிப்பும் இல்லை அந்த குறிப்பிட்ட வேலைக்கு. அப்படி என்றால் நீங்கள் நீக்கப்படலாம், மிக எளிதாக நீக்கப்படலாம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். சென்ற ஒலிம்பிக்ஸ் போட்டியின் போது ஒரு சின்ன பரிசோதனை செய்து பார்த்தார்கள். ஒலிம்பிக்ஸ் போட்டிகளின் போது என்ன நடக்கும்? இதழாளர்கள்லாம் ஒவ்வொரு நாளும் என்னென்ன போட்டி நடக்குது, யார் ஜெயிச்சாங்க, யார் தோத்தாங்க, இதெல்லாம் பார்த்து கட்டுரை எழுதுவாங்க. இன்றைக்கு இத்தனை போட்டிகள் நடந்தன, இந்தியா வெள்ளி பதக்கம் வென்றது, நாளைக்கு தங்க பதக்கத்துக்கான இறுதி போட்டி நடைபெறவிருக்கிறது அப்படின்லாம் எழுதுவாங்க. போன ஒலிம்பிக்ஸ் போது என்ன பண்ணாங்க? இதை பூரா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு கிட்ட தூக்கி கொடுத்துட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நடந்த எல்லா போட்டிகளை பற்றிய தகவல்களையும் நாங்க உனக்கு கொடுக்குறோம், நீ கட்டுரை எழுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன பண்ணுச்சு? அந்த எல்லாத்தையும் எடுத்து ஒரு கட்டுரையா எழுதி கொடுத்துருச்சு. ஒரு கட்டுரையா இல்ல, 4-5 கட்டுரையா எழுதி கொடுத்துருச்சு. அதே தகவல்கள் வெவ்வேறு விதமா 4-5 கட்டுரையா எழுதி கொடுத்துருச்சு. இதை இவங்க என்ன பண்ணாங்க? வேற வேற இதழ்களுக்கு அனுப்பி வச்சாங்க, வேற வேற பேர் போட்டு. யாராவது கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தாங்க, யாராலும் கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இன்றைக்கு இந்த போட்டி நடந்தது, இவரும் இவரும் மோதினார்கள், இந்த போட்டியில் இவர் இத்தனை மதிப்பெண் எடுத்தார், அவர் அத்தனை மதிப்பெண் எடுத்தார், இவரை விட இவர் அதிக மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றார், இவருக்கு தங்க பதக்கம், அவருக்கு வெள்ளி பதக்கம், இவருக்கு வெண்கல பதக்கம். இதை சொல்வதற்கு ஒரு மனிதன் தேவையில்லை. இங்கு மதிப்பு கூட்டுதல் என்கிற ஒரு வேலையே இல்லை. அத்தனை தகவல்கள். அங்க ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குது அப்படின்னா அதோட ஸ்கோர் கார்டை தூக்கி நீங்க ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மென்பொருள் கிட்ட கொடுத்தீங்கன்னா அது அழகாக ஒரு கட்டுரையாக மாற்றிவிடும். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இதை ஒருவர் உட்கார்ந்து எழுத வேண்டும். அப்படின்னா என்ன ஆகும்? இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெறுமனே தகவல்களை மட்டும் தெரிவித்தால் போதும். இது கிரிக்கெட் இதெல்லாம் ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். ஒரு நிறுவனம் தன்னுடைய நிதி ஆண்டு அறிக்கையை வெளியிடுகிறது. அதை ஒருத்தர் படிச்சு கட்டுரையா மாத்தணுமா? தேவையில்லையே. அதை இந்த மாதிரியான ஒரு மென்பொருள் தானாக ஒரு கட்டுரையாக மாற்றிவிடும். இதை போல உலகத்திலே மனிதன் செய்ய தேவையில்லாத, மனிதனால் மதிப்பை கூட்ட முடியாத இயந்திரங்கள் இன்னும் சிறப்பாக செய்யக்கூடிய இதழியலிலேயே ஏகப்பட்ட வேலைகள் இருக்கின்றன. அந்த வேலைகள் எல்லாம் நாளைக்கு எந்திரங்கள் கிட்ட போயிடும். அப்ப மனிதன் என்ன செய்வான்? இன்னும் நுணுக்கமான, மனிதனால் மட்டுமே செய்யக்கூடிய அந்த மாதிரியான வேலைகள்ல அவன் கவனம் செலுத்துவான். ஒரு எடுத்துக்காட்டு, மறுபடியும் இதே கிரிக்கெட் மேட்சுக்கு போவோம். ஸ்கோர் கார்டை கொடுத்தா அது அழகா கட்டுரையா மாத்திரும், அதால அதை செய்ய முடியும். ஆனா அன்றைக்கு உலகின் மிகச்சிறந்த ஒரு வீரர் விளையாடி கொண்டிருக்கிறார். தன்னுடைய முதல் போட்டியில் விளையாடுகிற ஒரு இளம் வீரர், 18 வயது வீரர் ஒருவர் பந்து வீசுகிறார். இவருடைய பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அவர் ஆட்டம் இழக்கிறார். அந்த வீரருக்கு மிகுந்த மகிழ்ச்சி. அவர் ஒரு வறுமையான பின்னணியிலிருந்து வந்தவர், மிகவும் சிரமப்பட்டு இந்த அணியில் இடம் பிடித்தவர். அவரால் இப்படி ஒரு வெற்றியை பெற முடிகிறது. இந்த நுணுக்கமான ஒரு பதிவை அந்த கட்டுரையில் செயற்கை நுண்ணறிவால் சேர்க்க முடியாது, நம்மால் தான் சேர்க்க முடியும். அதுதான் மதிப்பு கூட்டல். உங்களுக்கு வேறுபாடு புரியுதுங்களா? ஆல் கிளரிக்கல் ஒர்க், வெறும் எண்களை பயன்படுத்தி அதிலிருந்து பெறக்கூடிய மேலோட்டமான அறிவுகள், இதையெல்லாம் நாம் இயந்திரத்துக்கு கொடுத்துடலாம். இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை, மனிதர்களால் மட்டுமே பதிவு செய்யக்கூடிய விஷயங்களை மனிதர்கள் இன்னும் அதிக நேரம் எடுத்து செய்யலாம். இன்றைக்கு நீங்கள் இந்த கட்டுரையை எழுதணும்னா இந்த கட்டுரையில உங்களுடைய 80% நேரம் யார் எவ்வளவு ரன் எடுத்தாங்க, யார் அவுட் பண்ணாங்கிறத எழுதுறதுலயே போயிடும். மீதி இருக்கிற 20% நேரத்துல தான் உங்களால உங்களுடைய மனித மூளையை பயன்படுத்தி அந்த ஆட்ட களத்தில் இருந்த உணர்வுகளை, மக்களுடைய எண்ணங்களை, அதையெல்லாம் பதிவு செய்ய முடியும்.
ஆனா இப்போ இயந்திரம் அந்த 80% வேலையை செய்து விடுவதால் நீங்கள் உங்களுடைய முழு திறமையையும் காட்டி ஒரு கட்டுரை இல்லை, 2 கட்டுரை, 3 கட்டுரைகளை உங்களால் மட்டுமே மதிப்பு கூட்டக்கூடிய செயல்களோடு செய்ய முடியும். அப்படி நாம் செயற்கை நுண்ணறிவை பார்க்க வேண்டும். ஏன் இதை மறுத்து பயனே இல்லை. செயற்கை நுண்ணறிவு என்னுடைய வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற உரிமை தனி மனிதனுக்கே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நிறுவனத்திலே ஊழியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிற நமக்கு எப்படி அந்த உரிமை இருக்க போகிறது? நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செயற்கை நுண்ணறிவு நுழைய போகிறது. அதை ஒரு உதவியாளராக மட்டும் எண்ணி பயன்படுத்தி கொண்டால் நம்முடைய மதிப்பு கூட்டல் என்ன என்பதில் நாம் தெளிவாக இருந்தால் அது நமக்கு நிச்சயமாக போட்டி இல்லை, அது நமக்கு உதவியாளர். ஏன்னா அதால தனித்து செயல்பட முடியாது. இது ஒரு முக்கியமான விஷயம். நம்மால் தனித்து செயல்பட முடியும். செயற்கை நுண்ணறிவு இல்லாமல் மனிதனால் தனித்து பல விஷயங்களை செய்ய முடியும். ஆனால் மனிதனுடைய உதவி இல்லாமல் செயற்கை நுண்ணறிவால் மட்டும் செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாமே அவ்வளவு பொருட்படுத்தக்கூடிய விஷயங்கள் இல்லை. அதனாலதான் அதையெல்லாம் உதவியாளராக நாம் பயன்படுத்திக் கொள்கிறோம். அது போக நம்மால் செய்யக்கூடிய விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்கின்றன. அதில் நாம் கவனம் செலுத்த தொடங்க வேண்டும். இது இதழியல் துறைக்கு மட்டும் இல்லை, இந்த களத்திலே நிறைந்திருக்கிறவர்கள் எல்லாரும் இதழாளர்கள் என்பதால் நான் இதழியல் துறையை குறித்து சொல்கிறேன். மருத்துவர்களுக்கு பொருந்தும், பொறியாளர்களுக்கு பொருந்தும், வழக்கறிஞர்களுக்கு பொருந்தும், எல்லாருக்கும் இது பொருந்தும். நீங்கள் எந்த துறையை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த துறையிலே செயற்கை நுண்ணறிவுக்கான ஆய்வுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றன, இன்னும் நடக்க போகின்றன. இப்போது இருப்பதை போல இன்னும் சிறப்பான வசதிகள் வரப்போகின்றன. உங்களால் அதை மறுக்க முடியாது. மறுப்பதற்கான உரிமை உங்களுக்கு கிடையாது. நாம் மறுக்கவும் கூடாது. ஏனெனில் அது நமக்கு நன்மை செய்ய போகிற ஒரு விஷயம். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி, அதெல்லாம் சரி, ஆனா இதெல்லாம் ஆங்கிலத்துல தானே இருக்குன்னு சொல்றாங்க, தமிழ்ல என்ன இருக்கு? இப்போ இன்றைக்கு சந்தையில இருக்கிற சில செயற்கை நுண்ணறிவு மென்பொருட்கள்ல போய் நீங்க தமிழ்ல ஏதாவது செஞ்சு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் அப்படி ஒன்றும் ரொம்ப சிறப்பாலாம் இல்லை. ஆங்கிலத்தோடு ஒப்பிடும்போது தமிழுடைய முதிர்ச்சி நிலை அப்படிங்கிறது ஒரு கால்வாசி இருக்கும், 25%, அதற்கு மேல இல்லை. ஆனால் இங்குதான் நாம் இயந்திரங்களுடைய சிறப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம வீட்டுல வாஷிங் மிஷின் இருக்கு, துணியை தூக்கி உள்ள போடுறோம், அந்த மூடியை மூடுறோம், ஒரு சுவிட்சா போடுறோம், அது 50 துணிகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள துவைச்சு முடிச்சிருது. இப்ப நாம ஒவ்வொன்னா அந்த துணியை எடுத்து துவைச்சா அதுக்கு எவ்வளவு நேரமாகும்? ஆக இயந்திரத்துக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு, அது இயந்திரத்துடைய சிறப்பு. அதை புரிந்து கொண்டு அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஒரு கிரிக்கெட் அணியிலே பந்து வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை பந்து வீச பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மட்டை வீச்சாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை மட்டை வீச பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல செயற்கை நுண்ணறிவால் மட்டுமே சிறப்பாக விரைவாக செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கு நாம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, உங்கள்கிட்ட ஒரு புள்ளி விவரம் இருக்கு. இந்த புள்ளி விவரத்தை ஒரு அட்டவணையாக அழகாக புரியும்படி மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இதை நீங்களே உட்கார்ந்து அட்டவணை தயார் பண்ணி ஒவ்வொரு எண்ணாக பார்த்து எடுத்து அங்க போடுவதற்கு நேரமாகாது. மிஞ்சி போனா ஒரு மணி நேரம் ஆகும்னு வைத்துக் கொள்வோமே. இதே வேலையை செய்யக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் உங்ககிட்ட இருக்குன்னா, நீங்க இந்த தரவுகளை அதற்கு கொடுத்து எனக்கு இப்படி ஒரு அட்டவணை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஆணையிட்டால் அது முக்கியம். ஆணையிடுவது நாம், அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த அரசனாவது தனக்கு கீழே வேலை செய்கிற பணியாளனை பார்த்து பொறாமைப்படுவானா? நாளைக்கு அவன் தன்னுடைய இடத்தை எடுத்துக்கொள்வான் என்று நினைப்பானா? மாட்டான். அவன் ஆணையிடுகிற இடத்தில் இருக்கிறான். அதே போல நாம் செயற்கை நுண்ணறிவுக்கு ஆணையிடுகிற இடத்தில் இருக்கிறோம். எனக்கு இப்படி ஒரு அட்டவணை தேவைப்படுகிறது, தயார் பண்ணு அப்படின்னு சொல்றோம், அது தயார் பண்ணி கொடுக்குது. இல்ல இது சரியா இல்ல, இதை இப்படி மாத்துன்னு சொல்றோம், அது மாத்தி கொடுக்குது. இது அப்படி மாத்துன்னு சொல்றோம், மாத்தி கொடுக்குது. இப்ப நீ பண்ணதை பூரா இந்த நபருக்கு மின்னஞ்சல் அனுப்பு அப்படின்னு சொல்றோம், அது அனுப்பிடுது. எல்லா வேலையும் அது செய்யுது, ஆணையிடுகிறோம் நாம். ஆக நாம் ஆணையிடுகிறவர்களாக இருந்து அதை பயன்படுத்திக் கொள்கிறோம். இங்கதான் இயந்திரத்துடைய சிறப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு அட்டவணை கேட்டால் அது செய்யும், 100 அட்டவணை கேட்டால் செய்யும், 1000 அட்டவணை கேட்டால் செய்யும். அது லீவு கேட்காது, பண்டிகைக்கு ஊருக்கு போகணும்னு சொல்லாது, எதுவுமே சொல்லாது. அது அதோட சிறப்பு. அதன்படி தமிழில் இன்றைக்கு இல்லாமல் இருக்கிற அந்த வசதிகள் அனைத்தும் மிக விரைவில் வந்துவிடும், மிக விரைவில். ஏனென்றால் நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, உலகின் மிகச்சிறந்த மிகப்பெரிய நிறுவனங்கள் எல்லாம் செயற்கை நுண்ணறிவு ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன. அந்த நிறுவனங்களிலே மிக உயர்ந்த நிலையிலே இருக்கிற டாப் 10 அப்படின்னு சொல்லுகிற மிகச்சிறந்த 10 நிறுவனங்கள்ல எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர்கள் எல்லாரும் தமிழில் முதலீடு செய்கிறார்கள். தமிழில்
செயற்கை நுண்ணறிவு சார்ந்த விஷயங்கள் இன்னும் சிறப்பாக வர வேண்டும், இப்போது இருக்கிற பிழைகள் திருத்தப்பட வேண்டும் அப்படின்னு இந்த நிறுவனங்கள் எல்லாம் முனைந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை கொட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுடைய முதலீடு ஒரு பக்கம் இருக்கு, அந்த நிறுவனம் அந்த இயந்திரம் இன்னும் விரைவாக கற்றுக்கொள்ளும். இந்த மாற்றங்கள் தமிழுக்கு இன்றைக்கு இல்லை என்றால் பொறுமை இழக்க வேண்டாம். எந்த துறையில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்றாலும் அந்த துறையில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற மாற்றங்களை தொடர்ந்து கவனித்து அவற்றை முயன்று பார்த்து எது சரியாக இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொண்டு, எது சரியாக இல்லையோ அங்கு பொறுமை காத்து அல்லது வேறு கருவிகளை பயன்படுத்தி அப்படிதான் நாம் முன்னேற வேண்டும். புரியுதுங்களா? அதாவது நம்ம துறை சார்ந்த அறிவை நாம் தொடர்ந்து வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன வந்துட்டு இருக்கு இந்த துறையில அப்படின்னு இப்போ ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்றேன். செய்தியாக்குவது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. உலக விஷயங்கள் நடக்குது, அதுல எது செய்தி எது செய்தி இல்ல? ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கலாம், நம்ம செய்தி ஆக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆனா நாம் அதை கவனிக்காமல் விட்டுருக்கலாம். ஏன்னா மனிதனுக்குன்னு ஒரு இத்தனை மணி நேரம் தூங்கி ஆகணும், ஓய்வு எடுத்தாகணும், குடும்பத்தோட நேரம் செலவிட்டாகணும் அப்படின்லாம் வேற கடமைகள்லாம் இருக்கு இல்லையா? அதையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது உலகத்துல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம், அது நமக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அதை இந்த உதவியாளர் நமக்கு நினைவுபடுத்துவார். இப்ப எடுத்துக்காட்டா இங்க பார்ப்பா, நான் பொருளாதாரம் தொடர்பான இந்திய, தென்னிந்திய, தமிழக, கர்நாடக பொருளாதாரம் தொடர்பான செய்திகளை எழுதுகிறவன். இது தொடர்பாக இந்த 200 மூலங்கள் இருக்கின்றன. இங்க இருந்துதான் நான் என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். அந்த 200 மூலங்கள்னு நான் சொல்றது எழுத்து வடிவமா இருக்கலாம், வீடியோ வடிவமா இருக்கலாம், படங்களாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஒலி வடிவமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். இங்க இருந்துதான் நான் எனக்கான செய்தி எதுங்கிறத கண்டுபிடிக்கிறேன். அதன் பிறகு என்னுடைய இதழியல் அறிவை பயன்படுத்தி அதை செய்தியாக்குகிறேன். நீ என்ன பண்றேன்னா இந்த 200 மூலங்களையும் தொடர்ந்து கவனிச்சுக்கிட்டே இரு. நான் சொல்ற இந்த 2-3 தலைப்புகள்ல ஏதாவது சுவையாக நடந்தால், அது எனக்கு பிடிக்கும்னு உனக்கு தோணினால் அதை நீ எனக்கு அனுப்பிவை. நான் பார்த்து எனக்கு பிடித்திருந்தால் பயன்படுத்திக் கொள்கிறேன். பிடிக்கவில்லை என்றால் எனக்கு இது பிடிக்கவில்லை என்று நான் உனக்கு சொல்கிறேன். நான் பிடிக்கவில்லைன்னு சொல்றதையும் பிடித்திருக்கிறதுன்னு சொல்றதையும் நீ கூடுதல் பின்னூட்டமாக பயன்படுத்தி கொண்டு அடுத்த தடவை இன்னும் சிறப்பான விஷயங்களை எனக்கு அனுப்பு அப்படின்னு ஒரு கட்டளை இட்டுட்டா, அதன் பிறகு 24 மணி நேரங்களும் உலகில் எது நடந்தாலும் அது என்னுடைய இதழியல் ஆர்வங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் என்றால் இந்த உதவியாளர் அதை எடுத்து எனக்கு அனுப்பி வைத்து விடுவார். அவர் அனுப்பி வைக்கிற 10-15 தலைப்புகள்ல நான் 5 தலைப்புகளை தான், இல்ல 2 தலைப்புகளை தான் தேர்ந்தெடுப்பேன். மீதம் இருக்கிற 10-12 தலைப்புகளை நிராகரித்து விடுவேன். ஆனால் நானே உட்கார்ந்து அந்த 2ஐ கண்டுபிடிப்பதை விட ஒரு உதவியாளரை பயன்படுத்தி கொண்டு, இந்த உதவியாளர்ங்கிறது அந்த முதல் கட்ட வடிகட்டியை போல, ஒரு உதவியாளரை பயன்படுத்தி கொண்டு அவர் மூலமாக இந்த விஷயங்களை என்னால் இன்னும் நுணுக்கமாக ஆராய முடிகிறது. சரி, வந்துருச்சு, இது செய்தி அப்படின்னு நாம் தீர்மானிச்சிட்டேன், செய்தி ஆக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சிட்டேன். இதை பத்தி யார் என்ன சொல்லியிருக்காங்க? ஆளுங்கட்சி என்ன சொல்லுது, எதிர்கட்சி என்ன சொல்லுது, பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, மக்கள் என்ன சொல்றாங்க, இது பத்தி ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்கணும். அதையும் நானாக போய் தேடலாம். ஒரு உதவியாளரை, இங்க நான் உதவியாளர்னு சொல்வது மனிதர் இல்லை, அது ஒரு செயற்கை நுண்ணறிவு இயந்திரம். ஒரு உதவியாளரை பயன்படுத்தி நான் திரட்டலாம். அடுத்து இந்த தலைப்பை பற்றி ஒரு பெரிய தொழிலதிபர் 1 மணி நேரத்துக்கு பேசியிருக்கார். அந்த வீடியோ என்கிட்ட இருக்கு. ஆனா 1 மணி நேரத்துக்கும் உட்கார்ந்து அதை கேட்பதற்கு எனக்கு பொறுமை இல்லை. மறுபடியும் ஒரு செயற்கை நுண்ணறிவு மென்பொருளை பயன்படுத்தி இதை எனக்கு சுருக்கமாக 2 நிமிடத்துல புரிவது போல் சொல் அப்படின்னு சொன்னா, அது அந்த 1 மணி நேர வீடியோவையும் அலசி ஆராய்ந்த 2 நிமிடத்துல அதை எனக்கு சுருக்கமாக சொல்லிவிடுகிறது. ஓ, இந்த கருத்து எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த கருத்து எத்தனாவது நிமிடத்தில் வருகிறது? 35வது நிமிடத்தில் வருகிறது. நான் 1 மணி நேர வீடியோவை பார்க்க போறதில்ல, நேரடியாக 34வது நிமிடத்துக்கு போய் அங்கிருந்து அவர் அந்த தலைப்பை பற்றி என்ன பேசுகிறாருங்கிற அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கேட்டு அதை என்னுடைய கட்டுரைக்கு பொருத்தமான விதத்தில் பயன்படுத்திக் கொள்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் தான் ஆணையிடுகிறேன், ஆனால் பெரும்பாலான வேலையை செய்வது யார்? அந்த மென்பொருள். ஒரு இசைக்குழுவிலே முன்னால் நின்று கொண்டு இப்படி கையை ஆட்டுகிறார் ஒருவர், வாசிக்கிறது அங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க தான். வயலின் வாசிக்கிறார் ஒருத்தர், செல்ல வாசிக்கிறார் ஒருத்தர், இப்படி வேற வேற இசைக்கருவிகளை அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால்
அவர்களை எல்லாம் வழிநடத்துகிறவர் ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. வழிநடத்துகிறவர் இவர். அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும். இப்போ ஒரு சமையல் அறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த சமையல் அறையிலே 50 விதமான நவீன கருவிகள் இருக்கலாம். ஆனால் ஒரு நல்ல சமையல்காரர் உள்ளே இருந்தால்தான் அங்க இருந்து சுவையான சாப்பாடு வெளியில் வரும். வெறும் கருவிகளை மட்டும் வைத்துக் கொண்டு எவ்வளவோ இது வந்திருக்கு. குறைந்தபட்சம் ஒரு காஃபி இயந்திரத்தை கூட சுவையாக காஃபி போடுற மாதிரி மனிதனால 50 ஆண்டுகளாகியும் தயாரிக்க முடியலன்னா செயற்கை நுண்ணறிவால நம்மளுடைய உண்மையான மதிப்பு கூட்டலை ஒண்ணுமே செய்ய முடியாது. தெரு முனையில எழுத படிக்க தெரியாத ஒருவர் போடுகிற ஒரு சுவையான காஃபியை ஒரு பெரிய நிறுவனம் கோடிக்கணக்கில் செலவழித்து ஏகப்பட்ட மென்பொருள் முன்னேற்றங்களை எல்லாம் செய்தும் கூட அந்த சுவையான காஃபியை அதால் தயாரிக்க முடியவில்லை. இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு இடம் இருக்கு. அவர் என்ன பண்றாரு, அவர்கிட்ட இயந்திரம் இருக்கு, ஆனா அதற்கு அவர் கட்டளை இடுகிறார். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு காஃபி வேணும், இதை இந்த கலவையில கலந்து எனக்கு காஃபி கொடு. எடுத்து குடிச்சு பாக்குறாரு, இல்ல இது சரியா இல்ல, இப்படி மாத்தி பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு செஃப் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த சமையல்காரர் தன்னுடைய சமையல் அறையிலே இருக்கிற அத்தனை நவீன பொருட்கள், எவ்வளவு நவீன பொருட்களாக இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய சமையற்கலையின் மீது ஒரு பெருமிதம் இருக்கிறது இல்லையா? அதுதான் மதிப்பு கூட்டல். நீங்க சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னா போய் அந்த மைக்ரோவேவ் அவனை வந்து பாராட்டுன்னு நான் சொல்றோம், சமைத்தவரை தான் பாராட்டுகிறோம். ஆக நாம் சமைக்கிறவர்கள். இந்த செயற்கை நுண்ணறிவு இயந்திரங்கள் போன்றவை எல்லாம் கருவிகள். இப்ப நான் சொல்லி இன்னும் நிறைய வேலைகளை நீங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி செய்யலாம். அதற்கான கருவிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. நேரத்தை கருதி அதுல நான் மிக ஆழமாக செல்லவில்லை. ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். இவற்றை பயன்படுத்தி கொள்ளாமல் விலகி நிற்கிறோம் என்றால் நம்முடைய சரிவை நாமே தொடங்கி வைக்கிறோம் என்று பொருள். ஏனென்றால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவையெல்லாம் மறுக்கக்கூடியவை இல்லை. இவை ஏற்றுக்கொள்ள வேண்டியவை, ஏற்றுக்கொண்டே தீர வேண்டியவை. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம் இது. ஐயா சொன்னதை போல கடந்த 100 ஆண்டுகளில் நடந்த மாற்றமும் கடந்த 2 ஆண்டுகளில் நடந்த மாற்றமும் ஒன்று. 100 வருட பாய்ச்சலை 2 வருடங்களிலே இந்த செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் சாதித்திருக்கிறது என்றால் இப்போது அங்கே இன்னும் அதிக மக்கள் இறங்கி இருக்கிறார்கள், இன்னும் அதிக நிறுவனங்கள் இறங்கி இருக்கின்றன, இன்னும் அதிக பணம் கொட்டப்படுகிறது. அப்படின்னா அடுத்த 2 ஆண்டுகளிலே நாம் இன்னும் எவ்வளவு சாதிக்க போகிறோம் என்று சிந்தித்து பாருங்கள். ஆக இது நிச்சயம் வரப்போகிறது, வந்துவிட்டது. அதை நாம் பயன்படுத்திக் கொள்ள பழக வேண்டும். ஆக நாம் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த கருவிகளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். புரியாவிட்டால் உங்களால் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியாது. மறுபடியும் அந்த அரசர் ஆணையிடுகிறார், அரசருக்கு போ. அரசர் கன்னடம் பேசுகிறார், அவருக்கு கீழே இருக்கிற பணியாட்கள் அத்தனை பேரும் தமிழ் பேசுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அப்படியானால் அரச கட்டளை நிறைவேற்றப்படுமா? அவர் அரசராகவே இருந்தாலும் அவருடைய கட்டளை நிறைவேற்றப்படாது. ஏனென்றால் அவர் இடுகிற கட்டளை அந்த இயந்திரத்துக்கு புரிய போவதில்லை. அப்போ இழப்பு யாருக்கு? அந்த அரசருக்கு தான். அவர் செய்ய நினைத்த வேலைகளை அவரால் செய்ய முடியாது. 1000 பேர் வேலைக்கு வச்சிருக்கேன்ப்பா, சம்பளம் கொடுக்குறேன், ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாரு அவர். ஏன்னா இவருக்கு அவங்களுடைய மொழி பேச தெரியல. ஆக நாம் அந்த இயந்திரங்களுடைய மொழியை பேச பழகிக் கொள்ள வேண்டும். எப்படி கட்டளையிடுவது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறார்கள். அதை ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கிறது என்னன்னா, கேட்கிற விதத்துல கேட்டா கிடைக்கும். அது கேட்கிற விதம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நாளைக்கு பெங்களூர்ல மழை பெய்யுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு பெங்களூர்ல பிடிஎம் லேஅவுட்ல மழை பெய்யுமா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. இந்த 2 கேள்வியில எந்த கேள்விக்கு இயந்திரத்தால் துல்லியமான பதில் கொடுக்க முடியும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த 2வது கேள்வி கேட்பதற்கு நாம் சிறிது பழக வேண்டும், முயற்சி செய்து பார்க்க வேண்டும். ஒண்ணும் இல்லை, இதை நீங்கள் தினமும் 10 நிமிடங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த 30 நாட்கள் தினமும் 10 நிமிடங்கள், ஆக 300 நிமிடங்கள், 5 மணி நேரம் போதும். 10 நிமிடம் எடுத்துக்கொண்டு ChatGPTயோ DeepSeekஓ ஏதோ ஒரு மென்பொருள், நிறைய மென்பொருள்கள் இருக்கின்றன, அங்க போய் சில கட்டளைகளை இட்டு பாருங்கள், கேள்விகளை கேட்டு பாருங்கள், அது என்ன பதில் சொல்லுதுன்னு பாருங்க. பதில் உருப்படியா இருந்தா அதுக்கு பாதி காரணம் நீங்க, பாதி காரணம் அந்த இயந்திரம். பதில் உருப்படியா இல்லைன்னா அதுக்கு முழு காரணமும் நீங்க தான். புரியுதுங்களா? நீங்க சரியா கட்டளை இடுங்க. ஆக பதில் உருப்படியா இல்லைன்னா இயந்திரத்தின் மேல கோவப்படாதீங்க, அதுதான் எல்லாரும் செய்யற தப்பு. வேற மாதிரியா கேளுங்க, அதையே இன்னும் வேற மாதிரி கேளுங்க, இன்னும் வேற. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இயந்திரம் மிக விரைவாக கற்றுக்கொள்ளும், மிக விரைவாக கற்றுக்கொள்ளும். நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு பின்னூட்டமும், இது தப்புப்பா, எனக்கு இப்படி சொல்லாத, வேண்டாம் அப்படின்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் அது மிக விரைவாக கற்றுக்கொண்டு அடுத்த தடவை அந்த பிழையை செய்யாது.
அந்த விதத்துல மனிதர்களை விட இயந்திரம் சிறந்தது. மனிதர்கள் எத்தனை பேர் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுங்கிற பழமொழி ஏன் வந்தது? பல சூடு போட்டு போட்டு திருந்தாதவர்களை பார்த்துதான் அந்த பழமொழி வந்தது. ஆனா இயந்திரம் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு தடவை சூடு போட்டா அடுத்த தடவை அந்த தவறை செய்யாது, வேற தவறை செய்யும். மறுபடியும் நம்ம அதை திருத்த வேண்டியிருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த 30 நாட்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் முயற்சி செய்து பாருங்கள். இப்ப எடுத்துக்காட்டு சொல்றேன்னா, ஒரு வங்கிக்கு நீங்கள் ஒரு கடிதம் எழுத வேண்டியிருக்கிறது. அந்த வங்கியில நீங்க ஒரு கணக்கு வைத்திருக்கிறீர்கள். அந்த கணக்குல கடந்த 24 மணி நேரமாக உங்களால் அந்த கணக்குக்குள் நுழைந்து எந்த வேலையும் செய்ய முடியவில்லை. இதை பற்றி அந்த வங்கிக்கு ஒரு மின்னஞ்சல் எழுத வேண்டும். செயற்கை நுண்ணறிவை எழுத சொல்லுங்கள். எல்லா தகவல்களையும் கொடுங்கள். என் பேர் இது, என்னுடைய வங்கி இது, என்னுடைய கணக்கு எண் இது, நான் கடந்த இத்தனை நாட்களாக என்னால் என்னுடைய வங்கி கணக்கு எண்ணில் நுழைய முடியவில்லை, நான் ரொம்ப கோபமாக இருக்கிறேன், இதை பற்றி நான் வங்கி மேலாளருக்கு ஒரு மின்னஞ்சல் எழுத விரும்புகிறேன், எழுதி கொடு அப்படின்னு சொல்லுங்க. அது ஒரு மின்னஞ்சல் எழுதும். அந்த மின்னஞ்சல் சிறப்பாகவே இருக்கும். இன்னும் நுணுக்கமாக, இல்ல எனக்கு இது சரியா இல்ல, இதை இப்படி மாத்து, அதை அப்படி மாத்துன்னு வேற வேற விதமா கட்டளை கொடுத்து அது என்ன பண்ணுதுன்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கும். இது மூலமா, இது உரையாடல் தான். நம்ம 2 மனிதர்கள் சந்திக்கும் போது உரையாடுவதன் மூலமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதை போல அதுக்கு கட்டளை கூடுதலாக கொடுக்க கொடுக்க அது எப்படி வேலை செய்கிறதுன்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நீங்க எப்படி வேலை செய்றீங்கிறது அதுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு பழக்கத்தை நாம் வளர்த்து கொண்டோம் என்றால் அந்த 30 நாட்களின் முடிவில் உங்களுக்கு அந்த கருவியின் மீது கூடுதல் நம்பிக்கை வர தொடங்கும். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம், அதை எதற்கு பயன்படுத்த வேண்டும், எதற்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். செயற்கை நுண்ணறிவை எப்போதும் தகவல்களை திரட்ட பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் தகவல்களை திரட்டுவதில் செயற்கை நுண்ணறிவு மிகவும் பின்தங்கி இருக்கிறது. உண்மையை சொல்வதென்றால் அது பொய் சொல்லக்கூடும். சில நாட்களுக்கு முன்னாடி நான் ஒரு கட்டுரை எழுதிட்டு இருந்தேன். அந்த கட்டுரையோட தொடக்கத்துல ஒரு குறிப்பிட்ட எடுத்துக்காட்டு எனக்கு தேவைப்பட்டது. ஒரு 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 எடுத்துக்காட்டு சொல்றேனே, ஒரு பள்ளியிலிருந்து பாதியில் படிப்பை நிறுத்திய ஒருவர் வாழ்க்கையில் பெரிய அளவில் முன்னுக்கு வந்தார் அப்படின்னு வச்சுப்போமே. அந்த மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டை என்னுடைய கட்டுரையின் முதல் பகுதியிலே நான் கொடுக்க வேண்டியிருந்தது. நான் என்ன பண்ணேன், ஒரு செயற்கை நுண்ணறிவு மென்பொருள் கிட்ட போய் இந்த மாதிரி பள்ளியில படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு வாழ்க்கையில் ரொம்ப முன்னேறிய ஒருவருடைய எடுத்துக்காட்டை நான் கொடுக்க விரும்புகிறேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு 4 பேர் சொல்லு அப்படின்னு சொன்னேன். அவர் 4 பேர் சொல்லுச்சு. அதுல மத்த 3 பேரை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா 4வதா இருந்த ஒருத்தர் முதுகலை பட்டம் பெற்றவர், படிப்பை பாதியில் நிறுத்தியவர் இல்லை, எனக்கு தெரியும். அது என்னடா அது இப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை நான் என்னுடைய நினைவு தான் தவறாக இருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபருடைய பெயரை போட்டு இணையத்திலே தேடி பார்த்தேன். ஆமாம், அவர் முதுகலை பட்டம் பெற்றவர் என்று உறுதிப்படுத்திக் கொண்டேன். திரும்ப போய் அதுகிட்ட, நீங்க சொல்லியிருக்கிற பட்டியலில் 3வது இடத்துல இருக்கிறவர் படிப்பை பாதியில் நிறுத்தியவர் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆமாமா, அவர் படிப்பை பாதியில் நிறுத்தியவர் இல்லை, அவர் பேரை எடுத்துட்டு வேற ஒரு பேர் அந்த இடத்துல போட்டு அது சொல்லுது. கொஞ்சம் கூட கூச்சப்படாது, மன்னிப்பெல்லாம் கேட்காது. பல பேருக்கு இது புரியறதில்லை. இதை நிறைய பேர் செய்திருக்கிறார்கள், இதழாளர்களே செய்திருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்னால் இந்தியாவின் மிகப்பெரிய தொலைக்காட்சி சேனல் ஒன்றிலே வெளியான ஒரு பொருளாதார ஆய்வு நிகழ்ச்சியிலே முன்வைக்கப்பட்ட புள்ளி விவரங்கள் அனைத்தும் தவறானவை. அனைத்து புள்ளி விவரங்களும் தவறானவை. பின்னால் அது வெளிவந்த போது அந்த நிகழ்ச்சியை நடத்தியவர், நான் எல்லாத்தையும் ChatGPT இருந்து எடுத்தேன்ட்டார். அதுக்கெல்லாம் ChatGPT கிட்ட போகக்கூடாது, அது ChatGPT-யோட வேலை கிடையாது. புரியுதுங்களா? தகவல்கள் இதுல எல்லாம் ChatGPT ரொம்ப பின்தங்கி இருக்கு. அதோட அது பொய்யும் சொல்லக்கூடும். அப்படி நீங்கள் ஏதாவது ChatGPT இருந்து ஒரு தகவலை எடுத்தீர்கள் என்றால் அதை உறுதிப்படுத்திக் கொண்டு பயன்படுத்துங்கள். நீங்க ChatGPT-யை நம்புகிறவா இருந்தா, ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன், நீங்க அதுகிட்ட போய் மகாத்மா காந்தி யாரையாவது கொலை செஞ்சிருக்காரா அப்படின்னு கேளுங்க. கொலை செஞ்சது இல்ல அப்படின்னு அது பதில் சொல்லக்கூடும். ஆனா கொஞ்சம் வற்புறுத்தி, இல்ல அவர் கொலை செஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, ஆமாமா 1931 டிசம்பர் 18 அவர் ஒருத்தர் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு, இது ரொம்ப கையை முறுக்குனா ஆமா ஆமா அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரிதான். இதை குறைப்பதற்கு நிபுணர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பேரு ஹலுசினேஷன் சொல்றாங்க. செயற்கை நுண்ணறிவே சில மாய தோற்றங்களை உருவாக்கி கொண்டு விடுகிறது, நடக்காத விஷயங்களை நடந்ததாக நினைத்து கொண்டு விடுகிறது. நாம் அதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆகவே தகவல்களை திரட்டுவதற்கு அல்லது உறுதிப்படுத்துவதற்கு செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தாதீர்கள். ஆனால் படங்களை உறுதிப்படுத்துவதற்கு நீங்கள் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தலாம். இன்றைக்கு அந்த தொழில்நுட்பம் வந்துவிட்டது. ஒரு படத்தை அதுகிட்ட கொடுத்து, இது உண்மையிலே எடுக்கப்பட்ட படமா அல்லது யாராவது இப்பெல்லாம் போட்டோஷாப் பண்ணி எல்லா விதமான படமும் பண்ணிடுறாங்களே, 3 தலை உள்ள மாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வருது. உண்மையிலேயே 3 தலை உள்ள மாடு இருக்கா அப்படின்னு அதுகிட்ட கேட்டா, இல்ல இல்ல இது போட்டோஷாப் பண்ணது அப்படின்னு அது சொல்லிடும். அந்த மாதிரியான தொழில் அதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனா
தகவல்களை உறுதிப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்த வேண்டாம். இந்த தவறை நிறைய பேர் செய்கிறார்கள். ஆக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாங்க பழகுவோம். அதுதான் ஒரு 30 நாட்கள் 10 நிமிடம் 15 நிமிடம் நீங்கள் அதற்கு கொடுக்க முடியும் என்றால் அந்த 30 நாட்களின் முடிவில் நீங்கள் அதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். இதை எதற்கு பயன்படுத்தலாம், எதற்கு பயன்படுத்தக்கூடாது என்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைத்துவிடும். இதழாளர்கள் என்ற முறையில் நாம் எல்லாரும் நான் என்னையும் ஒரு இதழாளராக தான் நினைக்கிறேன். நான் இதழ்களில் வேலை செய்ததில்லையே தவிர நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கேன் இதழ்கள். அந்த விதத்துல என்னுடைய பெயரில் வருகிற ஒவ்வொரு தகவலும் துல்லியமானதாக இருக்க வேண்டும், பிழையற்று இருக்க வேண்டும் என்கிற ஒரு பொறுப்புணர்வு எனக்கு உண்டு, நம் எல்லாருக்கும் உண்டு. அந்த பொறுப்புணர்வை நாம் இழந்துவிடக்கூடாது என்றால் இது போன்ற நுட்பங்களை பயன்படுத்தும் போது அந்த ஒரு விஷயத்திலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். தொகுத்து சொல்வதென்றால் செயற்கை நுண்ணறிவு என்பது ஒரு தவிர்க்க முடியாத மாற்றம், தேவையான மாற்றம், மிக விரைவாக நடந்து கொண்டிருக்கிற மாற்றம். அதை தடுக்க நம்மால் இயலாது. தடுக்க முயன்றால் அந்த வெள்ளத்திலே நாம் அடித்து செல்லப்பட்டு விடுவோம். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், செயற்கை நுண்ணறிவு என்பது கட்டளைகளின் அடிப்படையில் செயல்படுவது. ஆகவே அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் கட்டளையிட பழக வேண்டும். மூன்றாவது, செயற்கை நுண்ணறிவு இந்த துறையில் தான் நுழையும், இந்த துறையில் நுழையாது என்று எதுவுமே கிடையாது. அத்தனை துறைகளிலும் அது நுழைய போகிறது, அது தாக்கம் செலுத்த போகிறது. ஆக நம்முடைய துறையிலே நாம் அதை கண்டிப்பாக பழகிக்கொள்ள வேண்டும். நான்காவது, எதற்கு அதை பயன்படுத்த வேண்டும், எதற்கு அதை பயன்படுத்தக்கூடாது என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அரசர்கள், அவை சேவகர்கள். அரசருக்கு அந்த அறிவு இருந்தால்தான் அவர் சரியான கட்டளையிட வேண்டும். இல்லைன்னா செல்ஃப் சைடு கோல் மாதிரி ஆயிடும். ஒரு அரசர் தவறான கட்டளை இட்டு விட்டார் என்றால் என்ன ஆகும்? சிலம்பை கொண்டு வா கொன்று வா அப்படிங்கறத பத்தின ஒரு புகழ்பெற்ற ஒரு வசனத்தை நாம் கேட்டிருப்போம். ஒரு சொல்லை மாற்றி சொல்லிவிட்டால் தவறான விஷயம் நடந்துவிடும். ஆக நாம் கட்டளை இடுகிற இடத்தில் இருக்கிறோம். ஆக நாம் கட்டளையிட பழகிக் கொள்ள வேண்டும். அது கடினமான வேலையே இல்லை, எல்லாரும் செய்யலாம். இது ஐந்தாவது. ஆறாவது, எப்படி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முழுக்க மறுப்பது தவறோ அதே போல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முழுக்க நம்புவதும் தவறு. ஒரு சின்ன ஐயம் அதன் மீது எப்போதும் இருக்க வேண்டும். அது தயாரிக்கும் விஷயங்களை நாம் தனிப்பட்ட முறையில் உறுதிப்படுத்தாமல் வெளியில் அனுப்பினால் கெடப்போவது நம்முடைய நற்பெயர். உதவியாளர் தவறு செய்தார் என்றால் அந்த தவறு உதவியாளர் மீது விழப்போவதில்லை. அவர் அந்த மாசம் சம்பளத்தை வாங்கிட்டு போயிடுவார். அதை யார் வெளியிட்டார்களோ அவர்கள் மேலதான் அது தவறாக எடுக்கும். இப்போ நீங்க ஒரு புத்தகம் எழுதுறீங்க, அந்த புத்தகத்துக்காக ஆய்வு செய்வதற்கு 4 பேரை உதவியாளர்களாக வைத்திருக்கிறீர்கள் என்றால் அந்த 4 பேர்ல ஒருவர் தவறு செய்து தவறான ஒரு விஷயம் உங்களுடைய புத்தகத்துக்குள் நுழைந்து விட்டது என்றால் நாளைக்கு வழக்கு உங்கள் மீது தான் தொடுக்கப்படும். நீங்கள் தான் நீதிபதியின் முன் சென்று மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏதாவது தண்டனை கொடுத்தால் அதை நீங்களும் உங்கள் பதிப்பாளரும் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உதவியாளர் எதற்கும் பொறுப்பேற்க மாட்டார். அதே தான் செயற்கை நுண்ணறிவுக்கும். சாட் ஜிபிடியில் நீங்க போய் பாத்தீங்கன்னா கீழே ஒரு வரி போட்டிருப்பாங்க, இட் கேன் மேக் மிஸ்டேக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதை எப்போதும் நாம் நம்முடைய மூளையில் வைத்திருக்க வேண்டும். அது தவறு செய்யக்கூடியது, நாமும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் இன்னொருவர் செய்கிற தவறை நாம் சரி செய்யாமல் அனுப்பினால் அது நம்முடைய தவறாகிவிடும். ஆக செயற்கை நுண்ணறிவை முழுக்க ஏற்றுக்கொள்வதும் முழுக்க அதனிடம் எல்லாவற்றையும் ஒப்படைத்து விடுவதும் தவறு. அப்படி செய்தால் நாம் தேவையில்லாதவர்களாகி போய்விடுவோம் வருங்காலத்தில். ஆகவே இது ஒர்க் ஃப்ளோன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. இந்த பணி ஓட்டத்தில் இந்த ஒட்டுமொத்த வேலையிலே செய்திகளை சேகரிப்பது, எழுதுவது, பிழை திருத்துவது, பதிப்பிப்பது, படங்கள் எல்லாம் சேர்ப்பது, சரிபார்ப்பது, இப்படி இருக்கிற இந்த ஓட்டத்திலே நம்முடைய மதிப்பு கூட்டல் என்ன என்பதை நாம் புரிந்து கொண்டு அதில் முழு கவனம் செலுத்தி கொண்டு செயற்கை நுண்ணறிவுக்கு இந்த லெக் ஒர்க் அப்படின்னு சொல்லப்படுகிற நாம போய் செய்ய தேவையில்லாத அந்த மாதிரியான வேலைகளை எல்லாம் செயற்கை நுண்ணறிவு கிட்ட ஒப்படைச்சிட்டா ஒரு ராஜாவை போல சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு ஒரே நேரத்துல 10 அல்லது 100 பேருக்கு கட்டளை இட்டு கொண்டு நாம் தனி மனிதர்களாக எவ்வளவு செய்ய முடியுமோ அதை போல 2 மடங்கு 3 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவர்களாக நாம் இருக்கலாம். இது எல்லா துறைகளுக்கும் பொருந்தும் என்றாலும் இங்கு இதழியல் சார்ந்து பார்க்கும் பொழுது இது மிகச்சிறந்த நன்மைகளை கொண்டு வரப்போகிறது. அதற்கு நம்மாலான முயற்சிகளை செய்து முன்னெடுப்புகளை செய்தால் நாம் பின்தங்காமல் இருப்போம். இல்லை என்றால் யார் இதை செய்தார்களோ அவர்கள் முன்னால் சென்று விடுவார்கள், நாம் பின்தங்கியவர்களாகி விடுவோம். அந்த பிழை இங்க இருக்கிற யாரும் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டு செயற்கை நுண்ணறிவை கண்டு அஞ்சாமல் அதை சரியாக பயன்படுத்தி கொண்டு அதற்கு ஆணையிடுகிற அரசர்களாக நீங்கள் எல்லாரும் ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி.